பொழுது பேப்பரை பார்த்து பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, பேப்பரை பார்த்து பேசுனா ஏன் பேப்பரை பார்த்து பேசினாரு அப்படின்றேன். இப்போ பேப்பரை பார்க்காம பேசுனா மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு. இந்த 5 நாள் கேப்பு எதுக்குன்னா, சனி ஞாயிறு விட்டுறாங்க, மித்தம் ஒரு 5 நாள் கேப்பு விடுமுறை. இந்த 5 நாளையில் இவர் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறாரு அப்படின்னு. அவர் மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு, பார்த்து பேசுகிறாரு, பார்க்காம பேசுகிறாரு, மக்கள்கிட்ட தானே பேசுகிறாரு. மக்கள் தானே முடிவு பண்ண போகிறேன். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்கள் எதுக்கு இதுக்கு எதிர்வினை ஆட்டுறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் அரசியலுக்கு கூப்பிட்டோமான்றாரு. அரசியலுக்கு கூப்பிட்டு தான் வரணும் அவசியமே இல்லை. நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். முடிவு மக்கள் தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? இப்போ எதிர்க்கட்சிகள் பூரா பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ எந்த டாப்பிக்குமே இல்லை. தமிழகத்தின் தலைப்புச் செய்தி அண்ணன் விஜய் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகம் எங்கே போனாலும் அதுதான் செய்தி. அப்போ அண்ணன் விஜய் அவர்கள் நல்லா தெளிவாக கரெக்டாக பண்ணுறாரு. சனி ஞாயிறு மக்களை சந்திப்போம், மக்களும் விடுமுறை நாளில் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் நம்ம போய் மக்களை சந்திச்சுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி கூட்டம் அதிகமாகுது, சந்திச்சுட்டு வந்துடுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடி அரசு தரப்பில். அது ஒரு பக்கம் கரெக்டாக கட்சி நிர்வாகிகளை வச்சு போய் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பக்கமாக முறையாக அனுமதி வாங்கி கரெக்டாக செய்கிறாரு. சட்டத்தை மீறாமல் கரெக்டாக செய்கிறாரு. எங்கேயாவது ஒரு சேதம் அடைந்தால் அந்த உடனே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் சேதம் அடைஞ்சால் அந்த கார் அவர் வாங்கி கொடுத்துறாரு. இந்த கடைகளில் ஏதாவது ஒரு பொருட்களை சேதம் அடைந்தாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். யாரும் நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உழைத்த பணத்தை தமிழக மக்களுக்காக திருப்பி செலவு செய்ய துடித்து கொண்டிருக்கிறார், ஓடி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அதாவது இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. சம்பாரிச்சுட்டு இன்றைக்கி வீட்டில் உட்காரலாம், ஏசி ரூம் இருக்குது, 50 வயசு ஆகி போச்சு, வீட்டில் உட்காரலாம். ஆனால் அவருக்கு மார்க்கெட் இருக்குது. ஆனால் அதை விட்டுவிட்டு ஏன் வர்றாரு? மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நமக்காக ஒரு தலைவர் வர்றாரு, இதை நம்ம விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் சிந்திக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி கூட்டம் கூடியிருக்கு, இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா? இந்த கூட்டம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இவ்வளோ தான் வருது. ஆனால் ஓட்டுன்னும் போது நிறையா வரும். இந்த கூட்டத்தை கணக்கு பண்ணும்போது ஓட்டையும் கணக்கு பண்ணும்போது ஓட்டு தான் அதிகமாக வேணும். அவ்வளோ பேர் வருவாங்களாம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 பேர் நிற்கிறாங்க. ஆனால் அந்த தொகுதியில் மொத்தம் நம்ம ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்கணும். இதெல்லாம் நம்ம சுத்தப்பட்டு வருமா? 4 தொகுதிக்கு இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது இளைஞர்கள் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லோருமே வீட்டில் இருந்து கொண்டே தொலைக்காட்சி மூலமாக அண்ணன் விஜய் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பேச்சை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே இடமும் பத்தாது, கூட்டமும் அதிகமாயிரும். அதே நேரத்தில் ஓட்டு போடும்போது அவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் நிறைய பெண்கள் ஆண்களோடு பேசி பழகும்பொழுது அவங்க சொல்கிறாங்க,